கூட்டல் அப்படின்னு பார்த்துக்கிறோம். நாலு 2 -10 வண்ண வில்லைகளை பயன்படுத்தி முழுக்களின் கூட்டலும் கழித்தலும். நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருக்கிறோம்ல, ஒரு வருஷம் பண்ணியிருக்கிறோமா? எப்படி அதை பயன்படுத்துறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட வண்ண வில்லைகள் ஆரஞ்சு, பச்சை நிறம் மற்றும் சிவப்பு கொடுக்கப்பட்டுள்ளன. நம்ம கிட்ட நம்மளே செய்யறோம். இதை வந்து நம்மளே செய்ய போறோம். ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். இது இப்போ இதெல்லாம் பிளஸ், மிகை எண்களை குறிக்கின்ற பிளஸ் அட்டைகள். இதெல்லாம் மைனஸ் அட்டைகள். இதெல்லாம் குறை எண்களை குறிக்கின்ற அட்டைகள். ஓகே, இது கழித்தல். அடுத்தது கீழே பாரு, மேல 3 பிளஸ் அட்டை இருக்கு, கீழே 4 பிளஸ் அட்டை இருக்கு. ஸோ 3 கூட்டல் 4 மொத்தம் 7. எத்தனை அட்டை இருக்கு? 7 அட்டை இருக்கு. தட் இஸ் 7. ஓகேவா? ஏன் எல்லாத்தையும் கூட்டுறோம்னா எல்லாமே என்னவா இருக்குது? இல்ல பிளஸ் அட்டைகளா இருக்கு. இங்க பாரு, மேல -2 2 அட்டைகள் இருக்கு. 1 2 3 4 5 5 அட்டைகள் இருக்கு. மொத்தம் எத்தனை அட்டைகள்? அப்போ 7 அட்டைகள் ஆயிடுச்சு. மொத்தமே என்ன குறிகள் இருக்கு? -7 அட்டைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 2 எண்களை கூட்டும் பொழுது 2 மிகை எண்களாகவோ 2 குறை எண்களாகவோ என்ன பண்ண அந்த எண்களை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்றோம். அதே கழித்தலா வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி எண்கள் வேற வேற வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, கூட்டவோ கழிக்கவோ கூட்ட முடியாது. ஓகேவா? இங்க கூட்ட குறிப்பிட்ட ஆகிடும். அதாவது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சேர்ந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ பிளஸ் 4 -4 ரெண்டுமே என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அதெல்லாம் கீழே போட்டுருக்காங்க. அப்போ +5 கூட்டல் -3. +5னா +5 அட்டை எடுத்துக்கிறோம். -3 சொல்லும்போது -3 அட்டை எடுத்துக்கிறோம். ஒரு பிளஸ் அட்டையும் ஒரு மைனஸ் அட்டையும் 0 ஆயிடுச்சு. இன்னொரு பிளஸ் அட்டையும் மைனஸ் அட்டையும் 0 ஆயிடுச்சு. இன்னொரு பிளஸ் அட்டையும் மைனஸ் அட்டையும் 0 ஆயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை அட்டை தான் இருக்கு? 2 அட்டை தான் இருக்கு. அதுதான் ஆன்சர் என்ன வருது? +2 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, அடுத்தது இதுல எத்தனை அட்டை இருக்குது? மைனஸ்ல பிளஸ்ல எத்தனை அட்டை இருக்கு? 2 அட்டை இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது என்ன வரும்? 0 வருமா? சரி, இது ரெண்டு கூட்டும் போது என்ன வரும்? 0. அப்ப எத்தனை அட்டை மட்டும் தான் மீதி இருக்கு? ஒரே ஒரு அட்டை மட்டும் தான் மீதி இருக்கு. அப்போ 2 அட்டைகளை, அதாவது ஒரு 2 எண்களை கூட்டும் பொழுது ஒன்று மிகை எண்ணா இருக்கணும் அல்லது குறை மாறி மாறி இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? 2 அட்டைகளை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும்? அது 0 ஆயிடும். புரியுதா? அப்போ மிகை எண்ணையோ குறை எண்ணையோ மாறி இருக்கும்போது அந்த எண்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. அப்ப என்ன பண்றது? கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்குரிய குறிய நம்ம என்ன பண்றோம்? போட போறோம். ஓகேவா? ரைட்.